அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. ஒலிம்பிக்கில் ஓடியது போன்று ஓடிய சஜித் கிண்டலடித்த ரணில் கிளப் வசந்த கொலை விவகாரம் மனைவி வெளியிட்டுள்ள தகவல். ஜாலில் வீடொன்றினை தாக்குமாறு வெளிநாட்டிலிருந்து வந்த உத்தரவு. மூவர் கைது. தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு கிடைக்கப்பெற்றுள்ள 519 முறைப்பாடுகள். ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு விசேட உயரடுக்கு பாதுகாப்பு. திருகோணமலையில் மக்களுக்குள்ள குறைபாடுகளை கேட்டறிந்த சண்முகம் குகதாசன். ரணில் விக்ரமசிங்க ஒரு செயல் வீரர். முதல் பிரச்சார கூட்டத்தில் டக்ளஸ் நம்பிக்கை. ட்ரம் மீது துப்பாக்கிச்சூடு நடாத்திய நபரை முதலிலேயே குறிவைத்த அதிகாரி. நாடு பாரிய பொருளாதார பின்னடைவை எதிர்நோக்கியிருந்த போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஒலிம்பிக்கில் ஓடியது போன்று ஓடியதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் உள்ள சல்காடு மைதானத்தில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், நாட்டு மக்களின் எதிர்காலத்திற்காகவும் நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்காகவுமே நான் எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுகின்றேன். மின்சாரம், பெட்ரோலியம் மற்றும் மருந்துகள் இல்லாத காலத்தை மறந்து விடாதீர்கள். அப்போது எரிவாயு சிலிண்டருக்கும் தட்டுப்பாடு நிலவியது. இருந்த சிலிண்டர்களும் வெடித்தன. அவ்வாறானதொரு காலத்தில் தான் நானும் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவும் இந்த நாட்டை பொறுப்பெடுத்தோம். அப்போது மற்றைய கட்சித் தலைவர்கள் தப்பித்து ஓடினார்கள். அப்போது ஜனாதிபதி மற்றும் பிரதமராக இருந்த கோட்டபாய ராஜபக்ச மற்றும் மஹிந்த ராஜபக்ச பதவி விலகினார்கள். சஜித் ஒலிம்பிக்கில் ஓடியது போன்று ஓடினார். அனுரவை கண்டுபிடிக்க முடியாமற் போனது. அன்று டாலர் ஒன்றின் பெறுமதி 377 ரூபாவாகவும், லிட்ரோ சிலிண்டரின் விலை 4091 ரூபாவாகவும், லேப் சிலிண்டரின் விலை 6850 ரூபாவாகவும், ஒக்டேன் 92 பெட்ரோலின் விலை 470 ரூபாவாகவும், மண்ணெண்ணெய் விலை 375 ரூபாவாகவும் காணப்பட்டன. இவ்வாறானதொரு துன்பகரமான காலத்தில் சஜித் மற்றும் அனுர எங்கே இருந்தனர் என கேள்வி எழுப்பியுள்ளார். அதிரகிரியவில் சுட்டுக் கொல்லப்பட்டு கிளப் வசந்தவின் மனைவி மன உளைச்சலுக்கு ஆளாகி மனநல சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதிரகிரிய பிரதேசத்தில் பச்சை குத்தும் நிலையம் ஒன்றை திறக்கச் சென்ற வர்த்தகர் சுரேந்திர வசந்த பிரேரா மற்றும் மேலும் ஒருவர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்திருந்தனர். மேலும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பாடகி சுஜீவா மற்றும் பச்சை குத்தும் நிலைய உரிமையாளரின் மனைவி கிளப் வசந்த ஆகியோர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது வீடு திரும்பியுள்ளனர். கிளப் வசந்தவின் மனைவி மெனிக் விஜயவர்த்தனவுக்கும் மார்பிலும் சுஜீவாவுக்கு காலிலும் துப்பாக்கி சூட்டு காயம் ஏற்பட்டதுடன் இருவரும் மிகவும் அதிர்ச்சியடைந்து மன ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் கிளப் வசந்தவிற்கு என்ன நடந்தது என்பது முதல் நாளே தனக்கு தெரியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இந்த அதிர்ச்சிக்கு பிறகு மன உளைச்சலுக்கு ஆளான அவர் மனநல சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. வல்வெட்டித்துறையில் போலீஸ் நிலையத்திற்கு அருகில் உள்ள வீடொன்றின் மீது துபாயிலிருந்து கிடைக்கப்பெற்ற உத்தரவிற்கமைய வீட்டிற்குள் புகுந்து வன்முறையில் ஈடுபட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து 5 வாள்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் வன்முறைக்கு பயன்படுத்தப்பட்ட 2 மோட்டார் சைக்கிள்களையும் மீட்க போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். ஜாழ்ப்பாணம் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் காளிங்க ஜெயசிங்கவின் உத்தரவுக்கமைய ஜாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அண்மையில் 2 மோட்டார் சைக்கிள்களில் சென்று 6 பேர் வல்வெட்டித்துறை போலீஸ் நிலையத்திற்கு அருகிலுள்ள வீடொன்றுக்குள் நுழைந்து வன்முறையில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் 3 லட்சம் வரையான பொருட்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக 19 மற்றும் 23 வயதான கோண்டாவில் பகுதியைச் சேர்ந்த 2 பேரும் அச்சுவேலியைச் சேர்ந்த ஒருவருமே கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் விசாரணையின் போது துபாயிலிருந்து வீட்டை தாக்க உத்தரவு கிடைத்ததாகவும் இதற்கமைய கூலிப்படை குறித்த வன்முறையில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு நேற்று மாலை வரை மொத்தம் 519 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. ஜூலை 31ஆம் திகதி முதல் ஆகஸ்ட் 16ஆம் திகதி வரையிலான காலப்பகுதியில் இந்த முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதன்படி நேற்றைய தினம் பதிவாகிய 62 முறைப்பாடுகள் தேர்தல் சட்டமீறல்கள் தொடர்பானவை ஆகும். இதுவரை கிடைத்துள்ள 519 முறைப்பாடுகளில் தேசிய தேர்தல் முறைப்பாட்டு மேலாண்மை மையத்திற்கு 306 முறைப்பாடுகளும், தேர்தல் முறைப்பாட்டு மேலாண்மைக்கான மாவட்ட மையங்களுக்கு 213 முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளன. மேலும் அனைத்து முறைப்பாடுகளும் சட்டமீறல்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் ஒரு வன்முறை சம்பவம் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயிருக்கு அச்சுறுத்தலுள்ள ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு விசேட உயரடுக்கு பாதுகாப்பை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது.
ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கான அச்சுறுத்தல்கள் தொடர்பில் மதிப்பீடு செய்யப்பட்டு வருவதாகவும் மதிப்பீட்டின் பின்னர் பெறப்படும் அறிக்கையின் அடிப்படையில் உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ள வேட்பாளர்களுக்கு விசேட பாதுகாப்பு வழங்கப்படும் எனவும் பொது பாதுகாப்பு அமைச்சின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் வேட்பாளர்கள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பை மேற்பார்வையிடுவதற்கு அமைச்சரவையின் அங்கீகாரத்துடன் விசேட குழு ஒன்று அண்மையில் நியமிக்கப்பட்டது. இந்த குழு எடுக்கும் தீர்மானங்களுக்கு அமைய வேட்பாளர்களின் பாதுகாப்பை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் அச்சுறுத்தலுக்குள்ளான வேட்பாளர்களின் வீடுகளுக்கும் அவர்கள் நடமாடும் போது அவர்களுக்கும் விசேட பாதுகாப்பு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஜனாதிபதி வேட்பாளர்கள் பங்கேற்கும் அனைத்து கூட்டங்களுக்கும் விசேட பாதுகாப்பை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து போலீஸ் நிலைய கட்டளை தளபதிகளுக்கும் இது தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் 39 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை வெறுகல் பகுதியில் நிலவும் குறைபாடுகள் தொடர்பில் மக்களிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் கோதாசன் கலந்தாலோசித்துள்ளார். வெறுகல் பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பகுதிகளுக்கு நேற்று அவர் சென்றிருந்த போது அப்பகுதி பாடசாலையொன்றில் மாவட்ட மக்கள் வரவேற்பு அளித்துள்ளனர். இதன்போது கல்வி, சுகாதாரம், சமூக நலன் தொடர்பிலான பிரச்சினைகள் குறித்து மக்கள் தெரிவித்துள்ளதுடன் அவற்றை தீர்க்க நடவடிக்கை எடுப்பதாகவும் மக்களிடம் அவர் கூறியுள்ளார். மேலும் அங்கு காணப்படும் பாடசாலைகளில் ஆசிரியர் வெற்றிடம் நிலவி வரும் நிலையில் இதனை கருத்திற்கொண்டு ஆசிரியர் நியமனங்களை வழங்கி மாதாந்த கொடுப்பனவுகளை வழங்கி வருகின்றோம். பிரதேச வைத்தியசாலையின் நலன் கருதி 2 வைத்தியர்களை நியமிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சண்முகம் கோதாசன் உரையாற்றுகையில் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர். வீழ்ச்சியிலிருந்து நாட்டை மீட்சி பெற செய்த செயல் வீரரான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இம்முறை மக்களால் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார் என கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். அனுராதபுரத்தில் நேற்று இடம்பெற்ற ரணில் விக்ரமசிங்கவின் முதலாவது தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், ரணில் விக்ரமசிங்கவை மீண்டும் ஜனாதிபதியாக வருவதற்கு வாய்ப்பளிப்பதானது மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இவரது வெற்றியே கடந்த காலங்களிலிருந்து விடுபட்டு சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்க மக்களுக்கும் நாட்டுக்கும் வாய்ப்பளிக்கும் ஒன்றாக இருக்கும் என நினைக்கின்றேன். இதே நேரம் கடந்த 2 வருடங்களுக்குள் ஜனாதிபதி ரணில் தன்னுடைய ஆற்றலால் தன்னுடைய செயற்பாட்டால் நாட்டுக்கு நல்லதொரு சூழ்நிலையை உருவாக்கி தந்திருக்கின்றார். அதனால் அவருக்கு நாங்கள் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். இந்த வகையில் எதிர்வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் அந்த சந்தர்ப்பத்தை ரணில் விக்ரமசிங்கவுக்கு கொடுப்பதனூடாகவும் அவரோடு சேர்ந்து பயணிப்பதனூடாகவும் எமது நாடும் மக்களும் எதிர்கொள்கின்ற பிரச்சினைகளிலிருந்து முழுமையாக வெளியில் வரலாம் என தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் மீது துப்பாக்கிச்சூடு நடாத்திய நபர் கொல்லப்பட முன்னரே ரகசிய போலீஸ் அதிகாரிகளால் தாக்கப்பட்டுள்ளார் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் அந்த நாட்டு அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணைகள் குறித்த அறிக்கையிலேயே குறிப்பிடப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. டொனால்ட் ட்ரம்ப் பென்சில்வேனியா தேர்தல் பரப்புரை பேரணியில் ஈடுபட்டிருந்த போது மர்ம நபர் ஒருவரால் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கானார். இதன்போது குறித்த தாக்குதல்தாரியை ட்ரம்பின் பாதுகாப்பு அதிகாரிகள் சம்பவ இடத்திலேயே சுட்டுக் கொன்றனர். இந்த நிலையில் இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து மேற்கொண்ட விசாரணை நடவடிக்கைகளில் ட்ரம்ப் தாக்கப்பட சிறிது முன்னரே தாக்குதல்தாரியின் துப்பாக்கியை ரகசிய போலீஸ் அதிகாரி ஒருவர் குறிவைத்து தாக்கியுள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் குறித்த போலீஸ் அதிகாரியின் தாக்குதலில் கொலையாளி விழுந்துள்ளதுடன் சிறிது நேரத்தில் மீண்டும் எழுந்தே ட்ரம்பை தாக்கியுள்ளதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6.